ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவாறு இறைவார்த்தைகள் 60 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்தவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்கள் சிலர் நம்பவில்லை என்றார். நம்பாதவர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்று இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள்வதால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்து 3ஆம் வார இந்த சனிக்கிழமையிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே ராயப்பர் தன்னுடைய இந்த பணி வாழ்விலே அவர் பல்வேறு புதுமைகளை, லித்தாவிலே அவர் பல புதுமைகளை அவர் ஆற்றுகின்றார். பாருங்கள், அந்த ஐனயா என்பவருக்கு அவர், நீ இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல் என்று முடக்குமானவற்றை சுகப்படுத்துகின்றார். அதேவேளை யோப்பா நகரிலே நாம் பார்க்கிறோம், தொர்க்கா என்ற அந்த ஒரு பெண்ணை சுகப்படுத்தி அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அனைவரையுமே பாருங்கள், என்னிடம் கடவுள் எங்களுடைய வல்லமையை எங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர், தபித்தா எழுந்திடு என்று அவருடைய பக்கமாக கூப்பிடுகின்றார். அவருடைய கையை பிடித்து அவர் எழுந்து நிற்கச் செய்கின்றார். அனைவருமே ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். இதை நற்செய்தியிலும் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இயேசு வாழ்வு தருவது தூய ஆவியே. நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியை வல்லமையை கொடுக்கிறன என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு எப்பொழுதுமே ஆவியானுடைய குரலுக்கு நாம் செய்வெடுக்கிற பொழுது நாம் நிறைவு நோக்கி இருக்கிறோம். வெறும் அப்பத்தை பழுவதை கண்டு இயேசுவை அரசராக பார்த்தார்கள். வெறும் பொருளாதார அந்த ஒரு நிறைவு மட்டும் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித வாழ்வுக்கு நிறைவு கொடுப்பது இந்த தூய ஆவி என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே இயேசுடைய இந்த பணி வாழ்வு ஒட்டுமொத்த சமூகத்தை மாற்றக்கூடியதாக, வெறும் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, மாறாக இந்த பொருளாதாரத்தை கடந்து நாம் அனைவருமே ஆவிக்குரிய மக்களாக, இறை வாஞ்சைக்குரிய மக்களாக, நாம் எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதுமே நம்பி வாழ, ராயப்பர் சொன்னது போல, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வதரும் வார்த்தைகள் உடமென்றோ உள்ளன போல இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க, வாசிக்க, கடைபிடிக்க எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலும் இறை நம்பிக்கையும் அதையே நாங்கள் எப்பொழுதுமே எங்களை வாழ்வில் ஆயுதமாக கொண்டு, படைக்கண்களாக கொண்டு நாங்கள் பயணிப்பதற்கு இந்த இறை வார்த்தை, உன் வாக்கே என் காலடைக்கு விளக்கு, அதுவே என் பாதைக்கு ஒளியுமாகும் என்ற உம்முடைய இறை வாக்கு கிடங்க உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி விசுவசித்து கடைபிடித்து வாழ அன்னை மரியாள் எவ்வாறு, இதோ ஆண்டவரே உம்முடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க உம்முடைய கிருபையும் மேலான குடைகள் இந்த சனிக்கிழமையிலே வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே இந்த மே மாதத்திலே இதோ பல்வேறு வேண்டுதலுக்காக, விண்ணப்பங்களுக்காக, தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற அநேக மக்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி, சுகப்படுத்தும்படி, ஒவ்வொருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.